வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் சான்வியில் நல்ல சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் பயன்படுத்தி இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 கப்பு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். முதல்ல இந்த ஜீரக சம்பா ரைஸை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. அப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அந்த அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதேமாதிரி அரிசி ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 80%லேருந்து 90%க்குள்ளாடி வந்தால் போதும். எடுத்து நசுக்கி பாருங்கள். ரொம்ப நசுங்கக்கூடாது, லைட்டாக நசுங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சிடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த சோறை நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்ததாக இந்த ஃப்ரைட் ரைஸுக்குள்ளே சிக்கன் நம்ம ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறமா கொஞ்சம் சோயா சாஸ் இவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு அரை மணிக்கூர் அப்படியே ஊறட்டும். ஊறும்போது தான் அந்த மசாலா எல்லாம் சிக்கன் கூட அப்படி மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஊற வச்சுருக்கிறோம்ல அந்த சிக்கன் பீசஸ், அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம திருப்பி விட்டுடலாம். நீங்கள் சிக்கன் நிறைய சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சிக்கன் பீசஸ் நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. அந்த இது சிக்கன் பீஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே பாத்திரத்தில் திரும்பவும் எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை வறுக்கும்போது தீயோட அளவை குறைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தீயோட அளவை ரொம்ப கூட்டி வச்சிங்கன்னா நல்லா அழகாக உதிரி உதிரியாக வராது. அதனால் மீடியத்திலே வச்சுக்கோங்க. அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஒயிட்டு அந்த மஞ்சளும் வெள்ளைக்கரு மஞ்சள் கரு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க.
அப்போ தான் நல்ல உதிரி உதிரியாக அழகாக வரும். அடுத்ததாக அதை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, இஞ்சி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு போதும், ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வந்ததுக்கு அப்புறமா பீன்ஸ் கேரட்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கேரட்டும் ஒரு 20 பீன்ஸும் எடுத்துருக்குறேன். கேரட் நிறைய சேர்த்தாலும் ஒரு இனிப்பு சுவையை கொடுக்கும். பெரிய சைஸ் கேரட்டு, அதனால் 2 நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸை இந்த மாதிரி ஒல்லியாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். காய் ரொம்ப வதங்க வேண்டாம். ரொம்ப வதங்குச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் 3/4 அளவுக்கு வெந்தால் போதும். அடுத்ததாக நம்ம சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துருக்குறேன். அப்புறமா 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த ஜீரக சம்பா சோறை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி லைட்டாக கிளறிக்கோங்க. இந்த சோறு உடையாமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக வறுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியனை நல்லா பிடிச்சாக கட் பண்ணி சேருங்க. அப்போ அந்த சாப்பிடும்போது அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.